இந்த சிட்டப்ஸ் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக காம்படிஷன் அறிவிச்சுட்டே இருக்கு. எதுக்காகன்னா உங்களை வந்து ரெகுலராக வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக லீவ் போட்டுருக்கு, எவ்வளோ நாள் வந்திருப்பீங்க, லீவ் போடாமல் வரணும். முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா லீவ் போடாமல் வந்தால் தான் சக்ஸஸ் ஆகும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் கண்டினியூவாக வந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு 6 மாதம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு டெவலப் பண்ணிடலாம். ஒரு வருஷம் போது உங்களுக்கு திரும்பி பார்க்காம யாரும் போக முடியாது, அந்தளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கு மெயினாக காரணம் ரெகுலராக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கேப் விடாமல் பாருங்க. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து லீவ் விடலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வருது, 3 நாள் லீவ் போடுறது, அந்த மாதிரி இருந்தால் நம்ம ரிசல்ட் எடுக்க முடியாது. அதனால ரெகுலராக வாங்க. ரெகுலராக வந்தீங்கன்னா தான் நம்ம வந்து எதையும் உதாரணத்துக்கு ஃபிட் ஆகும்னு வச்சு குறைஞ்ச ஒரு 3 மாதம் ஆனால் தான் ஃபிட் ஆக முடியும். ஸ்ட்ரக்சர் கொண்டு வரனா கூட ஒரு 3 மாதம் ஆனால் தான் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கேப் விடாமல் வாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை இந்த கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா ஏதோ அந்த ஒரு மட்டும் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கேப் விடாமல் வந்தீங்கன்னா போதும். ரிசல்ட்டுக்கு 100% கேட்க அது எந்த மாற்றமே இல்லை. ஆனால் ரெகுலராக வரணும். ரெகுலராக வந்தீங்கன்னா மட்டும் போதும். ஆனால் ரெகுலராக வரணும். ஃப்ரெண்டுகள் தான் வர சொல்லுங்க. ரெகுலராக வந்து செஞ்சீங்கன்னா ஒன்றும் இல்லை. இதே இப்போ ரெகுலராக ஒரு 6 மாதம் வந்து வச்சுக்கோங்க, எல்லாமே பாடி பில்டர் தான். உங்களை வச்சு ஒரு காம்படிஷன் நடத்தலாம், அந்த அளவுக்கு கொண்டு வந்துடலாம். ரெகுலராக வந்தால் மட்டுமே போதும். ரெகுலராக வந்துருங்க. ரெகுலராக வர சொல்றதுக்காகத்தான் இருந்தது. ஓகே.